அக்டோபர் மாதம் 2ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி இறைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறாமையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். திருப்பாடல் 92 1 முதல் 4 முடிவுள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்த அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவர் தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற காவல் தூதர்களுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து அந்த காவல் தூதர்களோடு இணைந்து எங்களை பாதுகாக்கும்படி, எங்களை ஒவ்வொரு நாளும் பகைவரிடமிருந்து தீங்கு அனைத்திடமிருந்து பாதுகாக்கும்படி நீர் எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற எங்கள் காவல் தூதர்களோடு இணைந்து, எல்லா விண்ணக தூதர்களோடு இணைந்து, மறைசாட்சிகள் வேத சாட்சிகளோடு இணைந்து, பரிசுத்த தாய் கன்னிமரியாளோடு இணைந்து, திருச்சபையின் 1 கோடி முதல் மறுகோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி, துதி பலி, புகழ்ச்சி பலி யாவற்றோடும் இணைந்து அப்பா நாங்கள் ஒரு மனதாய் உம்மை துதித்து பாடுகிறோம், உம்மை ஆராதித்து பாடுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி நீர் எங்களை தாங்கியதற்காய், தப்புவித்ததற்காய், எங்களை ஏந்தியதற்காய், எங்களை சுமந்து கொண்டதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எங்களை நடத்தின விதத்தை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா, இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும், இப்படியாய் நாங்கள் ஆற்றி தேற்றப்படுவதற்கும் நாங்கள் யார்? நாங்கள் எம்மாத்திரம் ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர், 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். அப்பா, எங்கள் தாயின் கருவுல உருவான நாள் முதலே எங்களுக்கு தரிசனத்தை வைத்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து அப்பா, தீங்கு எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு, இந்த உலகமோ உலகத்திற்குரிய காரியங்களோ எங்களை நெருங்காதபடிக்கு, எங்களை இரத்த கோட்டைக்குள்ளும் வார்த்தையின் வல்லமைக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்குள்ளும் எங்களை மூடி முத்திரையிட்டு பத்திரமாய் நீர் பாதுகாத்துக் கொள்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு நாங்கள் சொந்தமானவர்கள் அல்ல என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக உலகத்தின் மாயைகளுக்கும் உலகத்தின் தீமைகளுக்கும் சாத்தான் விரிக்கிற வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் விலக்கி எங்களை நீர் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ மால அப்பா, மன்னிக்கப்பட்ட பாவிகள் நாங்கள் என்பதை உணர்கிறோம். உம்முடைய நீதித்தனத்தால் நாங்கள் நேர்மையாளர்களாக, நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. இழந்து போன இறை சாயலை உம்முடைய விலையேற பெற்ற மகா பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலும் உம்முடைய பாடுகளினாலும் உம்முடைய உயிர்ப்பினாலும் நீர் எங்களுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுத்து விட்டீர். பரலோகத்தினுடைய வாசல்களில் நீர் எங்களுக்காக திறந்து கொடுத்து விட்டீர். உம்மோடு அப்பா, உம்மை முகமுகமாய் பார்த்து தூதர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும்படி அந்த விண்ணக கூட்டத்தில் நீர் எங்களை சேர்த்து கொண்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. உம்முடைய மரணத்தின் வழியாக அப்பா, இதோ எங்கள் பாவத்தில் இருந்து, எங்கள் குற்றம் குறைகள் இருந்து நீர் எங்களை விலக்கி, எங்களை நீர் மன்னித்து எங்களை தூக்கி எடுத்து இதோ பரலோகத்திற்குள்ள அப்பா நாங்கள் உம்மை முகமுகமாய் பார்க்கும்படி, உம்மை தரிசிக்கும்படி எங்களுக்கு நீர் பாக்கியத்தை கொடுத்து விட்டீர். திரைச்சிலை ஆகிய உம்முடைய உடலின் வழியாக அப்பா நாங்கள் அந்த பரிசுத்த திரு தூயகத்திற்குள்ள வந்து உம்மை முகமுகமாய் நோக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை நினைத்து நாங்கள் நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஒரே ஒரு முறை நீர் எங்களுக்காக பலியானதின் மூலமாக, ஒரே ஒரு முறை நீர் எங்களுக்காய் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக நாங்கள் அப்பா இந்த பரிசுத்த திரு தூயகத்துக்குள்ள வந்து உம்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக, மகளுக்காக நன்றி. எங்களுக்கு காவலாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காவல் தூதர்களுக்காய் நன்றி அப்பா. இன்றைய நாளில் நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை துதிபாடி உம்மை மகிழ்கிறோம். பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி இடையராது உம்மை துதிபாடி துதித்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம், ஆராதித்து நன்றி சொல்லி பாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். என்று நாங்கள் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையும் கூட உம்முடைய சீடர்கள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமாண்டவரே,
கலிலேயாவில் உம்முடைய பணிகளை முடித்து கொண்டு எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருந்த உம்மை பலரும் பின்தொடர விரும்பினார்கள். அவர்களில் ஒருவர் உம்மிடம், நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்தொடர்வேன் என்று சொல்லி மண்டை ஓடி வந்தார். உம்மை பின்தொடர்வதில் இருக்கும் துன்பங்களையும் சவால்களையும் பற்றி நீ சொல்கின்ற பொழுது உம்மை பின்தொடர்வதை கைவிட்டு விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொருவரிடம், என்னை பின்பற்றி வா என்று நீ சொல்கிற போது முதலில் நான் போய் என் தந்தை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்கிறார். தன்னுடைய குடும்பமே பெரிதாகப்பட்டது. இஸ்ராயேலில் இறந்தோரை அடக்கம் செய்ய ஆள்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உமக்கு முக்கியத்துவம் தராமல் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை பின்தொடராமல் போகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது மனிதர் உம்மண்டை வந்து, என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்று சொல்லுகிறார். இவர் வீட்டிற்கு சென்றால் மனது மாறிவிடலாம் என்பதால் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியல்லவர் அல்ல என்று நீ சொல்லுகிறீர். அப்பா, உம்மை பொறுத்தளவில் உம்மை பின்தொடர்பவர் வேறு யாருக்கும் அல்ல, தனக்கு மட்டுமே உமக்கு மட்டுமே முன்னுரிமை தர வேண்டும், முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது என்று எதிர்பார்க்கிற கடவுள். இந்த முதல் வாசகத்திலும் கூட அப்பா, பல்வேறு துன்பங்கள் நடுவிலும் அப்பா யோபு அவருடைய உள்ளத்தில் ஞானம் உள்ளவராயிருந்து உம்முடைய ஆற்றலை உணர்ந்து உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மேல் உறுதியாயிருப்பதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். உம்மை வழி நடப்பவருக்கு துன்பங்கள் வருவதை தவிர்க்க முடியாது. ஆனாலும் அப்பா, நாங்கள் நம்பும் பொழுது யோபுவை போன்று நாங்களும் மீட்கப்படுவோம். இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய விசுவாசத்தில் எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதில் நாங்கள் உறுதியாயிருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் உம்முடைய அன்பு சீடர்களாக, உம்முடைய மகனாக மகளாக இருக்க முடியும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். சீடத்துவ வாழ்க்கையில் அநேக சிலுவைகள் உண்டு. அந்த சிலுவைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐயா உமக்காக உம்மோடு அன்பில் நிலைத்து நின்று அந்த சிலுவைகளை நாங்கள் அன்றாடம் உம்மோடு சேர்ந்து சுமக்க தயாராகும் பொழுது அப்பா, எங்களுக்கான அப்பா எங்களுக்கான நிலை வாழ்வை நிராயத்தப்படுத்தியிருக்கிறீரே, அந்த நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் உறுதியாய் விசுவசித்து இறை ஆட்சிக்காக இழப்பது இழப்பல்ல, அது ஒரு வரம் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை மட்டுமே நாங்கள் முன்னிலைப்படுத்தி உமக்காக மட்டுமே வாழ, உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ தேவையான நம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லி எபிரேயர் 12:2 நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா, உம்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வான தூதர்களை நம்பி அந்த வான தூதர்கள் எங்கள் துன்பத்தில், எங்கள் துயரத்தில், எங்கள் பலவீனத்தில் எங்களோடு கூட உடனிருப்பார்கள். இஸ்ராயேல் மக்களை வழிநடத்த எப்படி வான தூதர்களை அனுப்பினீரோ அப்படியாக எங்களுக்காகவும் கூட அப்பா உம்முடைய தூதர்கள் எப்பக்கமும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாப்பார்கள். நாங்கள் கீழே விழும்பொழுது, நாங்கள் பலவீனத்தில், இந்த உலக வாழ்க்கையில், உலக மாயையில், எங்களுடைய பலவீனத்தில், பயத்தில், எங்களுடைய கலக்கத்தில், எங்களுடைய அவநம்பிக்கையில், எங்களுடைய தோல்வியில் அப்பா, எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் நாங்கள் கீழே விழும் பொழுது உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ உடைய காவல் சமரசுகள் எங்களுக்கு எப்பொழுதும் துணையாயிருக்க அவர்களுடைய பாதுகாப்புக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த வல்லமை, பரலோக வல்லமை, தெய்வீக அன்பு, தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்பட்டும். இருதயத்தில் இருக்கிற வெற்றிடங்கள், இருதயத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீரின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், உலகத்தை குறித்ததாயிருக்கிற, உலக பயத்தை குறித்ததாயிருக்கிற எல்லா சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் வேறறுத்து போடும்படிக்கும் உடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய தெய்வீக அன்பு, உடைய தெய்வீக சமாதானம், உடைய தெய்வீக பிரசன்னம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகன் மீதும் மகள் மீதும் தங்குவதாக. தாய் கன்னிமரியாளுடைய உடனிருப்பு, எல்லா வானதுதர்களுடைய பாதுகாப்பு பரிந்துரை, எல்லா புனிதர்களுடைய பாதுகாப்பு பரிந்துரை எங்கள் யாவரையும் சுற்றி சூழ்ந்து நின்று பாதுகாக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற, நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற, மரணத்தின் தருவாயில் இருக்கிற அப்பா, பல்வேறு தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற, தோல்வி மனப்பான்மைகளோடு இருக்கிற, வியாதியோடு போராடி கொண்டு மருத்துவமனையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஐசியூவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும்
தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நீ தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்புவீராக, உடைய ஆற்றலினாலும் உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு, ஆனாலும் பயப்படாதீர்கள். போராட்டங்கள் உண்டு, கவலைப்படாதீர்கள். இதோ நான் பாவத்தை வென்றுவிட்டேன், சாவை வென்றுவிட்டேன், உங்களுக்குள் இருக்கிறவர் நான் பெரியவர் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி உமக்காக மட்டுமே நாங்கள் ஓட, வாழ்க்கையின் சிலுவைகளை உம்மோடு சேர்ந்து சுமக்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவையான உடைய பரலோக ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற பாவப்பட்ட பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் உம்மையே நம்பி உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அப்பா, கண்மலை உதவி வரும் கண்மலையாகிய உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் பதில் தருவீராக. பரலோகம் திறக்கப்படுவதாக, ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான காரியங்களும் வேறறுக்கப்படுவதாக. உடைய இரத்த கோட்டைக்குள்ள, வார்த்தையின் வல்லமைக்குள்ள, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி கோட்டைக்குள்ள எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களை அன்பு செய்கிறவர்களையும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் நீர் மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி, எல்லா காலம், எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் ஐயா. இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.